எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீலக்ஷ்மி. வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஸ்டோரிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம அரிசியை கழுவி ஊற வைக்கணுங்க. நான் இன்றைக்கி 2.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போது நாட்டுக்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி கழுவிக்கோங்க. அதில் அங்கங்கே முடி இருக்கும், அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இந்த நாட்டுக்கோழியை ஃபஸ்ட் நம்ம குக்கரில் வேக வைக்கணும். அதுக்கு கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணுங்க. அண்ட் சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 6 விசில் வர வரைக்கும் குக் பண்ணணும். மீன்வைல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே கொஞ்சமாக இருந்தால் போதும். அதாவது 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக கடல் பாசி, 3 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ், 3 ஏலக்காய் அண்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா வச்சுக்கோங்க. 2 பெரிய ஆனியன் அண்ட் 2 மீடியம் சைஸ் தக்காளிங்க. அப்புறமா மெஷர்மெண்ட் கப்பில் 1/3 கப், அதாவது 70 கிராம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போது பிரியாணி சட்டியில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கோங்க. அடுத்து எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம எடுத்து வச்ச எல்லா ஸ்பைசஸும் போடணும். இப்போ ஒரு 1 மினிட் சாட்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்க்கணும். இப்போ நம்ம சேர்த்த ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வேகணும். மீன்வைல் நம்ம குக்கரில் வச்ச சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. வாங்க பார்க்கலாம். வாவ், ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வந்தாச்சுங்க. இப்போ இதில் 2 ஸ்லிட் பண்ண க்ரீன் சில்லி ஆட் பண்ணணும். நாம் எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். நெக்ஸ்ட் நாம் சிக்கன் வேக வச்ச தண்ணியை செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூளை ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா பாதி ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே 1 கைப்பிடி கொத்தமல்லியும் 1 கைப்பிடி புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கணும்.
நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. அப்போ தான் டொமேட்டோஸ் நல்லா வதங்கி வரும். இப்போ பாருங்கள் நம்ம ஆட் பண்ண டொமேட்டோஸ் எப்படி வதங்கி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு மெஷர் பண்ண அதே கப்பில் தயிர் சேர்த்துக்கணுங்க. இப்போது நம்ம வேக வச்ச சிக்கன் இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணணுங்க. இது சிக்கன் வேக வச்ச தண்ணி, இது அரிசி ஊற வச்ச தண்ணி. இந்த தண்ணியை நாம் அரிசி மெஷர் பண்ண அதே 1 கப்பில் 4.5 கப் தண்ணி சேர்க்கணுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த 2.5 கப் அரிசியை சேர்க்கணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது அரிசி உடையாமல் பார்த்துக்கணும். இப்போது தேவையான அளவு உப்பும் காரமும் டெஸ்ட் பண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். இப்போது தம் வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு இடிக்கிற உரல் மேலே வச்சு ஒரு 15 மினிட்ஸ், அதாவது 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க. வாங்க பிரியாணியை திறந்து பார்க்கலாம். வாவ்! பாருங்க எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரைட்டான மெஷர்மெண்ட்டோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வேறு ஏதாவது டாபிக் பற்றி நாங்கள் வீடியோ எடுத்து போடணும்னு நினச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை அழுத்திக்கோங்க. பாய் பாய்.